நான் ஒரு நிமிஷம் 2 போன் வச்சுக்கிறீங்களா? ஏன்னா கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். போட்டோ எடுக்கணும் மறுபடியும் எடுக்கணும்னா எப்படி இருக்குது? இப்பெல்லாம் போன மாட்டேங்களா? சேலத்தில் இருக்கிறானா? நம்பர் கூட யாரு அந்த நம்பர் தான் அவனை வேறையா முடியா? யோ இதுனா நாங்க பார்க்காதா? நாங்க இப்போதான் பார்க்கலாம். ஏங்க 4 வருஷமா நாங்க பார்த்து எங்களுக்கு தெரியாது. வளர்ந்துட்டா அப்படிதான் வரும். எனக்கு மட்டுமா வரும்? எல்லாருக்குமே வருது. அவன் நைட்டு 11 மணிக்கு சரக்கு வச்சுட்டு அவன் போன் அடிக்கிறான். பிடிக்காது அவனால என்ன ஆகிட்டு போகுது? ஆகாது முடியாது. போன் வச்சு மறுபடியும் போன் வச்சு அது என்ன ஓடிக்கிறது சொல்லுவாங்களா? அது என்ன மயிறு? அது அவங்க கதையை உங்களுக்கு தேவையே இல்லை. 4 நம்பர் சொன்னாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தெரியுது அவ்வளோதான். நேரில் கேட்குறவங்க மட்டும்தான் எதாவது இது பண்ண முடியும். ஃபோனில் கேட்குறவங்க தான் எப்படி பண்ண முடியும்? ரெக்கார்டெல்லாம் எங்கேயா? வாங்க முதல்ல பேங்க் போயிட்டு நம்ம வண்டி ஏடா தம்பி பேங்க் போயிட்டு வந்துடுறேன் நான். ஓ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே முத்தல் படம் போயிட்டு வந்துடுறேன். காளியம்மா கோயில்ல இந்தியன் ஓசி பேங்க் ஐயோபி இந்த அங்கே பிரான்ச்சா இங்கே மாற்றி வேண்டியது பிகேஎஸ் பேங்க். அது சொசைட்டி ஆஃபீஸ் தானே. நாங்கள் எங்கே எப்பயுமே போக மாட்டோம். சொசைட்டி பேங்க்கு வருஷத்துலேயே ஒரு தடவை தான் போயிட்டு இருந்தேன். சரி கோல்டு இப்போ வந்து அங்கே கம்மியாக கொடுறாங்க காசு வட்டி. எங்க 7 பைசா கொடுறான். 7 பைசா கொடுறான் ஒரு நம்ம எங்கிட்ட டிஎம்பி இதுண்ணே என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குண்ணே. அது முதல் ஓ அது கம்மி வட்டியா? திருப்பி நம்ம கொடுக்குறா? எவ்வளோ வச்சு எவ்வளோ வச்சுக்கிறேன்? சரி 1 பைசா வட்டி அதுதான். ஏயா நான் 70 காசு வச்சுன்றேன், நீ 1 பைசா வட்டி போற. 1 பைசா தான் வச்சுக்கிறேன். நீ உலகம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 1.5 பைசா வட்டினா அது கடையில் வைக்கிறது. நான் சொல்றது முதல்ல கேளு. 1 பைசா என்னன்னு தெரியுதா அவனு முதல்ல? பேங்க் தானே வாங்குறா நீ? நீ அறவை கடை போய் வேலை பார்க்குற எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 7 பைசா 1 லட்சம் ரூபாய்க்கு 700 ரூபா வட்டி. தொடர்ந்து புரியுதா இல்லையா? நீ போய் அந்த கம்பெனி அந்த பேங்க்ல போய் பயப்பிடிக்குமா? பேங்க்ல வச்சு வந்து அந்த அமௌண்ட் வச்சுருந்தா எங்க யூனியன் பேங்க்ல? ஓ யூனியன் பேங்க்ல கேட்டீங்க எவ்வளோ தெரியுமா? 8 பைசா 15 காசு. எதுக்கு? லேடி ஜென்ஸ் வச்சா 15 பைசா, லேடிஸ் அக்கௌண்ட் வச்சா 10 பைசா 5 பைசா தான். அதான் தெரியாது தெரியா? கடை கொடுக்கும்போது கொடுப்பாங்க. கண்டே கொடுக்கணும் பண்டே ஒன்று முடிக்கல. நீ கேள்வி கேட்டுங்க. எடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடு ஓ எடுத்துறேன் ஐயா. நோட்டீஸ் வச்சு பட்டு சுற்றி போயிடுறாங்க. உலகாவே பட்டு கட்டலாண்ணா. சரி பிறந்தநாள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? எப்படி தானே கொடுத்து தான் போகிறோம். கேட்குறாங்க இப்போ கொடுத்து விட்டுருவேன்.
எல்லாமே ரெண்டா போடுவோமா? போடு 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 போட்டு ஓவர் எடுடா. போடு போடு அடி போடு. பெரிய கடை என்ன கடை? டெர்பி ஃபைடு ஈஏல போட்டு தரமா. ஈஏல ஒரு சட்டு ஒரு பேண்ட் ஒரு ஷூ. வா கவி. தீபாவளிக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் ஷூவாமே. எனக்கு ஒயிட் எடுக்காது கவி. அதே கலர்ல வேற மாதிரி வச்சுக்கிறேன். ஒயிட் வேணாம். ஒயிட் இங்க போட முடியாதுண்ணே. வெளியே போனா போடலாம். இதான் என்கிட்ட இவன் கொடுத்த ஒயிட் என்கிட்ட இருக்குது இன்னும். அதிகமாக எங்கேயா ஒயிட் நம்ம வெளியே போட்டு வரோம். கலர்னா வேற பேண்ட் கட்சி தெரியும். ஒயிட் தான் இனிமேல் ஃபங்க்ஷன் போனால் ஒயிட் தான் வச்சுட்டு போனோம். ஆனால் எனக்கு என்ன மேட்டர்னா ஆமாம் சொன்ன மாதிரி ஒயிட் தான் அடிக்கணும் போது இனிமே. ஓ நீ ஒயிட் அரேஞ்ச் பண்ண நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்கிறதுக்கு அதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். நீ இருக்கிறதுக்கு அதுக்கும் இன்னைக்கு நீ ஊருக்கு போகும்போதே ஒயிட் போட்டு போறேன். நீ சொல்லிட்டல நாளைக்கு ஊருக்கு போகிறதா பிளான் இருக்குது. அதுக்கு ஒயிட்டுக்கு எல்லா டைமும் கருப்பு பேண்ட்லாம் போடக்கூடாது. பேண்ட் வந்து பயங்கர எல்லாமே போடலாம். அதுக்கு இந்த கிளி பச்சா யோ என்ன ராமராஜன் இருக்கீங்க? ராமராஜன் மாரி இருக்கீங்க. நான் ரெண்டா போட சொல்றாங்கண்ணா. இல்லைப்பா ஓ நீங்கள் பேசிட்டே இருந்தா அவங்க வேலையில கரெக்டாக இருக்கும். அம்மா இதான் ரெண்டாவே போட்டு ரெண்டாவே போட்டுருவா. சரி தேவைன்னா வீட்டுக்கு எப்படிங்களா வாங்க வாங்கம்மா. இது எப்படி இருக்கு? யாரையா கூடுதல் போட்டு இந்த கூடுதல் போட்டுருமா? இதே கொடுங்க. அந்த மீன் எடுத்து இந்த போடுங்க போடுங்க. என்ன பண்ணணும் சட்டை பேண்ட் ஷூ ரெடி. ஷூ 4000, ஷர்ட் ஒரு 1000, 1500, பேண்ட் ஒரு 2000, 1500, ஒரு 1000. 7,000 ரூபாய் பிளான் போட்டாரு. 5000 சைஸ் 37 இப்போ 40 சைஸ் வயிறு 2 பேண்ட். ஆமாம்மா ஒரு வண்டி வெட்டாங்க. என்ன மீன் யாது யாது போலாம் என்ன கலையா எல்லாமே கலையாக வந்துடுறாங்க உங்களுக்கு? ஏயா பூரா கலையாக வந்துடுறாங்க உங்களுக்கு? ஆமா யாருமே மீன் இல்லை. சரி இந்த மூணுலையும் அந்த மூணு காயாக வந்துடுறாங்க. ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில போயிடுது. முக்கியமான உங்களுக்கு தான் பெரிய பெரிய பண்டு போட்டுருக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு தேவை எமர்ஜென்சி தேவைன்னா வாங்கிக்கங்க. 20 ரூபாய் அவன் காசு வருது. இப்போ ஒரு கழிஞ்சி 10,000 தான் காசு வரும். 10 தான் காசு தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். என்ன சொல்கிற பேமெண்ட்டு இதுவே பெரிய விஷயம். 10 லட்ச ரூபா வெளியே வரல. எனக்கு முக்கியமானவங்க மட்டும் கொடுத்து விட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது இதுதான் தீபாவளிக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க உங்களுக்கு ஒரு 20, 30, 50 தேவைன்னா பெரிய அமௌண்ட் உங்களுக்கு. இப்போ கலாக்காக வந்து இல்லை 3.5 + 7,50